எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுடீஸ் ரூஃப். இன்றைக்கி நம்ம சூப்பராக செட்டிநாடு ஸ்டைல் வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் கடாயில் ஒரு 1/3 கப் ஆயில் சேர்த்திக்கலாம். இதுக்கு ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 வெண்டைக்காய் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இதுலேயே நல்லா வெந்துடும். அது உங்களுக்கு அந்த ஒற்றைத்தன்மையும் வெண்டைக்காயிலேருந்து போயிடும். ஸோ குழம்புல ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா வதங்கி நல்லா சுருங்க ஆரம்பித்ததும் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்படி வெண்டைக்காய் சேர்த்திங்கன்னா தான் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதே எண்ணெயில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். இதுலேயே வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா பொரிஞ்சதும் நம்ம இதில் பூண்டு சேர்த்திடலாம். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும்னு நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகாயம் சேர்த்திருக்கேன். ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதில் பெரிய வெங்காயமும் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ சின்ன வெங்காயம் இன்னுமே உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒன்று நான் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க நீங்கள் பெரிய வெங்காயமே சேர்த்திக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமேல நம்ம தக்காளி ஒன்று சேர்த்திக்க போகிறோம். ஸோ அதுவுமே நான் பொடி பொடியாக தான் நறுக்கியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் நான் வரமிளகாய் தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்திருக்கேன். இப்போ இது இல்லாமல் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமேல நம்ம ஆல்ரெடி சாட்டே பண்ணி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காயும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு தக்காளி. இப்போ இதில் நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம். எலுமிச்சை அளவு புளி எடுத்து நல்லா 1 கப்பு தண்ணியில் நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி சேர்த்திருக்கேன் நான். இப்போ இந்த புளி தண்ணிக்குன்னு ஒரு பச்சை வாசனை இருக்கும். ஸோ அது நல்லா உங்களுக்கு போகணும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த பச்சை வாசம் போகும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்திட்டு இதை நம்ம மூடி வச்சு மூடிட போகிறோம். ஸோ இது ஒரு மூடி 5 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு நல்லா கொதிச்சாதான் உங்களுக்கு அந்த பச்சை வாசம் போகும். பாருங்கள், நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்திக்கிறேன். அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஒரு கொழுப்புக்காக நான் தேங்காய் சேர்த்திக்கிறேன். தேங்காய் நல்லா அரைச்சி ஒரு 1/4 கப்பு தேங்காவை அரைச்சி சேர்த்திருக்கேன். செட்டிநாடு ஸ்டைல் புளிக்குழம்புல தேங்காய் சேர்த்துவாங்க. சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் சேர்த்த பிடிக்கல அப்படின்னா 1 டீஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் இதில் சேர்த்திக்கலாம். ஸோ நல்லா மூடி வச்சு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு கெட்டியாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் அரிசி மாவு சேர்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதே கன்சிஸ்டன்சி வரும். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் எவ்வளோ நாள் வேணாலும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு அப்படின்னு. இது நல்லா 1 வாரம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது இந்த புளிக்குழம்பு. ஸோ சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இனி எதுக்கு வெயிட்டிங்? ஹாப்பி ஈட்டிங்.